முதல் கேள்வி, ஒரு பிடி சோறு, இதில் உள்ள பிடி என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல பெண் யானை, உணவு பெயர், முன்னிலை தொழிற்பெயர், சினை பெயர்னு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பிடி அப்படின்னா பெண் யானையையும் குறிக்கும், பிடி சோறு அப்படின்னா உணவு பெயரையும் குறிக்கும். ஆனா இந்த இடத்துல பிடி அப்படின்னா என்னன்னு தான் இங்க கேட்டிருக்காங்க. அதனால இதனோட விடை முன்னிலை தொழிற்பெயர். இரண்டாவது கேள்வி, இரு திணை மூவிடங்களுக்கும் பொதுவாக வருவன எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல பொது பெயர், வினையாளனையும் பெயர், ஆகு பெயர், காரண பெயர்னு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதோட சரியான விடை பொது பெயர். இரு திணை அப்படின்னா உயர்திணை, அக்ரிணை. மூன்றாவது கேள்வி, பலகை என்பதனை பல குட்டல் கை என பிரித்து பொருள் கொண்டால் அது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல பிரிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, இனமொழி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பல குட்டல் கை அப்படிங்கிறது பொதுமொழி. சரியான விடை பொதுமொழி. நான்காவது கேள்வி, வினைத்தொகையை நன்னூலார் எவ்வாறு சுட்டியுள்ளார்? ஆப்ஷன்ல காலம் கடந்த பெயரெச்சம், முக்கால பெயர், குறிப்பு வினைமுற்று, ஊறுகாய் சொல். இதுல நன்னூலார் வினைத்தொகைய வேறு எந்த பெயரால் கூறியிருக்காரு அப்படின்னா காலம் கடந்த பெயரெச்சம். ஐந்தாவது கேள்வி, வினைச்சொல்லின் அடையாளம். ஆப்ஷன் வேற்றுமை ஏற்கும், காலம் காட்டும், நினைத்த போது தோன்றும், செய்யுளில் மட்டும் வரும். வினைச்சொல்ல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினைச்சொல் அப்படின்னு சொன்னாலே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படி 3 காலத்தையும் காட்டி வர்றதுதான் வினைச்சொல். அப்படி வச்சுதான் நாம வினைச்சொல்ல கண்டுபிடிப்போம். அதனால வினைச்சொல்லின் அடையாளம் காலம் காட்டும். ஆறாவது கேள்வி, தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாய் ஒலிக்கப்படும் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, குற்றியலுகரம், ஓற்றலபடை. சரியான விடை குற்றியலுகரம். குற்றியலுகரம் தான் அளவெடுக்கும் போது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையா ஒலிக்கும். ஏழாவது கேள்வி, கால் மாத்திரையாக ஒலிக்கப்படும் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம், குற்றியலுகரம், ஏ மற்றும் பி இரண்டும் சரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆயுத குறுக்கத்தோட மாத்திரை அரை மாத்திரை, மகர குறுக்கத்துக்கும் அரை மாத்திரை தான். குற்றியலுகரம் சொல்லில் புணரும் போது மட்டும்தான் அரை மாத்திரை, மற்றபடி குற்றியலுகத்திற்கு ஒரு மாத்திரை. அப்போ சரியான விடை ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம் ரெண்டுமே சரிதான். விடை டி, ஏ மற்றும் பி இரண்டுமே சரி. எட்டாவது கேள்வி, நெடுங்கணக்கு என்று சுட்டப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வணிக கணக்கு, பள்ளி கணக்கு, தமிழ் எழுத்துக்கள், அரேபிய எண்கள். நமக்கு இது வரைக்கும் நெடுந்தொகைனா என்னன்னு தான் தெரியும். நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் அகநானூறு. ஆனா இங்க நெடுங்கணக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான விடை தமிழ் எழுத்துக்கள். நெடுங்கணக்கு என்று சுட்டப்படுவது தமிழ் எழுத்துக்கள். ஒன்பதாவது கேள்வி, தமிழ் மொழியின் மிக பழைய எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல பிராமி எழுத்து, தேவநாகரி எழுத்து, வட்டெழுத்து, பைசாச எழுத்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தமிழ் மொழி முதல்ல அகழாய்வு செஞ்சு என்ன எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, அதுல என்ன எழுத்து இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான விடை வட்டெழுத்து. 10வது கேள்வி, எழுத்திலக்கணம் கூறும் தமிழ் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நம்பி அகப்பொருள், நன்னூல், திருக்குறள், நலவெண்பா. நம்பி அகப்பொருள் அகப்பொருளை பத்தி தான் சொல்லுது. திருக்குறள் எழுத்தையோ சொல்லையோ பத்தி எதுவும் சொல்லல. நலவெண்பா நலன் கதையை பத்தி சொல்லுது. நன்னூல் தான் எழுத்திலக்கணத்தையும் சொல் இலக்கணத்தை பத்தியும் சொல்லுது. எனவே சரியான விடை நன்னூல். 11வது கேள்வி, பிறமொழி சொற்களை கடன் வாங்குவோர் கைக்கொள்ள வேண்டிய நெறிமுறையை தமிழில் முதலில் வகுத்தளித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் திருவள்ளுவர், திருத்தக்கதேவர், இளங்கோ, தொல்காப்பியர். நமக்கு கிடைச்ச முதல் நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியர் தான் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுல இருந்துதான் நிறைய விஷயங்கள் பின்பற்றப்படுது. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை தொல்காப்பியர். 12வது கேள்வி, மக்களின் பேச்சிலும் செய்யுளிலும் வழக்கில் உள்ள தமிழ் சொற்களின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இயற் சொல், திரிசொல், உரிச்சொல், திசைச்சொல். திரிசொல், திரிந்து காணப்படுவது திரிச்சொல்.
உரிச்சொல் செய்யுளில் மட்டுமே காணப்படுவது உரிச்சொல். திசை சொல் ஏதாவது ஒரு திசையில் பேசப்படுவது திசைச்சொல். இதற்கான சரியான விடை இயற்சொல். இயற்சொல் மட்டும்தான் செய்யுள் வழக்கிலும் இருக்கு, மக்களோட பேச்சு வழக்கிலும் காணப்படுது. 13வது கேள்வி, பூ கை என்பன என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் உயிர்மை எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள், வல்லின எழுத்துக்கள், ஓர் எழுத்து ஒரு மொழி. பூ கை அப்படிங்கிறதுக்கு பொருள் இருக்கு. பூன்னா ஒரு மலரை குறிக்கும், கைனா மனிதரோட உறுப்பு. சோ இதனோட சரியான விடை ஓர் எழுத்து ஒரு மொழிகள். 14வது கேள்வி, தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை? ஆப்ஷன் 247, 216, 245, 367. தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 216, மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18, உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12, ஆயுத எழுத்து 1. மொத்தத்தையும் கூட்டினா 247. சரியான விடை ஆப்ஷன் ஏ 247. 15வது கேள்வி, செய்யுளில் ஓசை குறையாத இடத்தும் குறில் நீண்டு ஒலிப்பதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் நீட்டல் விகாரம், குறில் அளபடை, இன்னிசை அளபடை, நெடில் அளபடை. இதோட சரியான விடை ஆப்ஷன் சி இன்னிசை அளபடை. 16வது கேள்வி, அடிசொற்கள் அனைத்தும் ஓரசை சொற்களே என்ற கருத்தை கூறிய ஐரோப்பிய மொழிநூல் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் மேக்ஸ் முல்லர், ஜியு போப், கால்டுவெல், தாம்சன். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கால்டுவெல். அரேபியா, வட ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் பேசப்படும் மொழி இனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் அன்னாமிகா இனம், ஆரிய இனம், நீக்ரோ இனம், செமிட்டிக் இனம். இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி செமிட்டிக் இனம். 18வது கேள்வி, தேவ பாஷை என்று சிலரால் புகழப்பட்ட இந்திய மொழி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் தமிழ், உருது, சமஸ்கிருதம், கொங்கணி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சமஸ்கிருதம். 19வது கேள்வி, வம்பபடுகர் என்று பழந்தமிழ் நூல்களில் சுட்டப்படும் மக்களின் பேச்சு மொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் மராத்தி, ஒரியா, குடகு, தெலுங்கு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தெலுங்கு. 20வது கேள்வி, திராவிட மொழிகளை திருந்திய திருந்தாத என 2 வகையாக பகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் குண்டட், வீரமாமுனிவர், ஹீராஸ் பாதிரியார், கால்டுவெல். இதற்கான சரியான விடை கால்டுவெல். கால்டுவெல் தான் திராவிட மொழிகளை திருந்திய திராவிட மொழி, திருந்தாத திராவிட மொழின்னு 2ஆ பகுத்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திருந்திய மொழிகள் மொத்தம் 6, திருந்தாத மொழிகள் மொத்தம் 6 அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருந்திய மொழிகள் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, குடகு. திருந்தாத மொழிகள் துதம், கோதம், கோண்டு, கந்தம், ஒரோவான், ராஜ்மஹால். 21வது கேள்வி, தமிழ் மொழியில் சொற்றொடர்கள் பெரும்பாலும் எதில் தொடங்கும்? ஆப்ஷன்ஸ் எழுவாய், பயனிலை, செயபடு பொருள், மூவிட பெயர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ எழுவாய். 22வது கேள்வி, இயற்கை பொருளை இச்சென கிளத்தல் என்பதற்கான எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் செங்கால் நாரை, கவி செந்தாழி, குறுகுறு நடத்தல், நீர் தன்னிது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நீர் தன்னிது. 23வது கேள்வி, பொருள் சிறப்பு குறைந்து சுருங்கிவிட்ட சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் எழில், நாற்றம், அழகு, மரபு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நாற்றம். நாற்றம் அப்படிங்கிற சொல்லதான் அந்த காலத்து மக்கள் நிறையவே பயன்படுத்தி இருக்காங்க. நாற்றம் அப்படின்னா நறுமணம் அப்படின்னு பொருள். ஆனா இன்னைக்கு நாற்றம் அப்படிங்கிற சொல் நாம துர்நாற்றத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்துறோம், மற்றபடி அந்த சொல்ல நாம பயன்படுத்துறதே இல்லை. 24வது கேள்வி, விருந்து என்னும் சொல் தொல்காப்பியர் காலத்தில் என்ன பொருளில் வழங்கப்பட்டது? ஆப்ஷன் புதுமை, புன்னகை, உறவினர், நிறைவான பதார்த்தங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ புதுமை. 25வது கேள்வி, செட்டிநாட்டில் காவனம் என்னும் சொல்லால் சுட்டப்படும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் உள்ளாடை, கோபம், பகடி, பந்தல்.
இதற்கான சரியான விடை